Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஃபரன்ஷியபிலிட்டியோட பேசிக்ஸ் அண்ட் அதை பேஸ் பண்ணியிருந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வந்து சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம், ரைட்? இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் எக்ஸசைஸ் 5.2 என்ன அப்படிங்கிற விஷயம் அண்ட் அதில் பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவோம். ஓகே, டிஃபரன்ஷியேட் தி ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன் எக்ஸசைஸ் 1 to 8. ஸோ 1லேருந்து 8 வரைக்கும் இருக்க எல்லா கொஸ்டின்லையும் ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட் தான் பண்ண போகிறோம் கிவன் ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா sin of x square plus 5. இவ்வளோ தான் அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்குது, ரைட்? வெதர் அவங்க ஒய்ன்னு கொடுத்துருக்காங்களோ இல்லையோ நம்ம அதை ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கணும், ஏன்னா நம்ம ஃபைன் பண்ண போகிறது dy/dx, ரைட்? அப்போ if y is equal to sin of x square plus 5, this is your given thing, right? Then what we need? Differentiation of this y. Then differentiating both side with respect to x, right? அப்போ dy/dx பண்ணிங்கன்னா என்ன வரும்? sin of x square plus 5 இருக்கா? அப்போ sin of theta, sin thetaவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன? cos theta இன்ட்டு என்ன பண்ணணும்னு சொன்னால் dy/dx ஆஃப் அந்த theta பிளேஸில் இருக்க அந்த ஃபங்க்ஷன் x ஸ்கொயர் 5 நம்ம அகெயின் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்போ cos of x square plus 5 இன்ட்டு இதோட டிஃபரன்ஷியேஷன் என்ன? 2x plus 5 ஓட டிஃபரன்ஷியேஷன் 0. அப்போ ஜஸ்ட் 2x மட்டும்தான் வரும். தே ஆர் இன் தி அடிஷன். ஓகே, அப்போ ஜஸ்ட் 2x. அப்போ ஃபைனலி ஆன்சர் 2x into cos of x square plus 5. அவ்வளோதான் இந்த கொஸ்டின் நம்பர் 1. சிம்பிள் கொஸ்டின், ரைட்? இதே மாதிரி தான் எல்லாமே ரிமைனிங்லாம் இருக்க போகிறது. பட் அகெயின் நம்ம இந்த தீட்டா பிளேஸில் இருக்கிறத ஒன் மோர் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. செகண்ட் கொஸ்டின் cos of sin x, let y is equal to cos of sin x அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். தென் அகெயின் டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு இருக்க y என்னவா மாறிடும்? dy/dx மாறிடும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆகும்? cos of theta. அப்போ cos thetaவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன? மைனஸ் sin theta, ரைட்? இன்டூ theta பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது? sin x. அப்போ d/dx ஆஃப் sin x அப்படின்னு இருக்கும். தென் sin x ஓட டிஃபரன்ஷியேஷன் வந்து நமக்கு என்ன? cos x. அப்போ மைனஸ் sin of sin x இன்டூ cos x. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபார்ம். அப்போ ஃபைனலி மைனஸ் cos of, ஏன் இதை நான் முன்னாடி வச்சுக்கிறேன் அப்படின்னா இது ரெண்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிடக்கூடாது. இது வந்து தீட்டா பிளேஸில் இருக்குது, ரைட்? சைன் ஆஃப் தீட்டா. சம் கேசஸில் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும், அப்புறம் ஒரு எக்ஸ் வெளியில் இருக்கலாம், உள்ளே மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் கியூப்லாம் எழுதிடக்கூடாது. அதுக்காக இந்த டேர்ம் நீங்கள் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்களோ அதை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ தட் யுவர் dy/dx ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் இன்டூ சைன் ஆஃப் சைன் எக்ஸ், ரைட்? இது தீட்டா பிளேஸில் இருக்க சைன் எக்ஸ். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின். இந்த இடத்துல நம்ம என்ன தப்பு பண்ணிடுவோம் அப்படின்னா இந்த டெரிவேட்டிவ் போடாமல் போயிடுவோம். d/dx ஆஃப் sin xங்கிற விஷயத்த பண்ணாமல் விட்டுருவோம். அதுவும் இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் செகண்ட் ஒன். தேர்ட் கொஸ்டின் sin of ax plus b. தென் சொல்யூஷன் let y equal to sin of ax plus b அப்படின்னு நம்ம y எடுத்துக்கிறோம். தென் டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு x. ரெண்டு பக்கமும் நம்ம x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy/dx is nothing but sin of ax plus b into d/dx of ax plus b, ரைட்? இதோட டெரிவேட்டிவ் மொத்தமாக சைனோட டிஃபரன்ஷியேஷன் டேரெக்டாக எழுதியிருக்கலாம், நான் இங்கே ஒரு விட்டேன் ஒரு ஸ்டெப். ஸோ சைன் ஆஃப் தீட்டா, அப்போ சைன் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன? காஸ் தீட்டா. ஸோ காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்டூ அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க தீட்டா பிளேஸில் இருக்க ஏஎக்ஸ் ப்ளஸ் பியை அகெயின் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ வாட் இஸ் தி டெரிவேட்டிவ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி? ஏஎக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஏ plus b is a constant, so அதை differentiate பண்ணா 0 விட்டுருங்க. அப்போ just a மட்டும் வரும். So cos of ax plus b into a, therefore your dy/dx is nothing but a into cos of ax plus b. That's all for the third question, right? Then fourth question என்ன அப்படின்னா secant of tan of root x. So that is your fourth question. அப்போ என்ன பண்ணுறோம்? again let y is equal to secant of tan of root x, right? இங்கே 3 டேர்ம் வருது பாருங்க. secant of theta place, தீட்டா பிளேஸில் tan x இருக்குது, அந்த tan of theta பிளேஸில் அகைன் ரூட் எக்ஸ் இருக்குது. அப்போ 3 முறை நம்ம அதை போடணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அப்போ இந்த ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy/dx, பிரச்சனை இல்லை. சீக்கன் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன? சீக்கன் தீட்டா இன்டூ tan தீட்டா, கரெக்டாக? ஸோ சீக்கன் தீட்டாவோட டெரிவேட்டிவ் வந்து நம்ம முன்னாடி அந்த டேபிளில் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ சீக்கன் தீட்டாவோட டிஃபரன்ஷியேஷன் வந்து நமக்கு என்ன அப்படின்னா secant theta into tan theta. This is for your derivative of secant. Okay, அப்போ secant theta into tan theta எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணோம்? அந்த theta பிளேஸில் இருக்க ஃபங்க்ஷனை நம்ம அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணோம், அதாவது d/dx of tan of root x, ரைட்? இப்போ இந்த டேர்ம் எந்த எதுவும் பண்ணலை, அப்படியே வச்சுக்கிறோம். secant of tan of root x into tan root x into இது என்ன ஃபார்மில் இருக்குது? tan theta ஃபார்மில் இருக்குது. அப்போ tan thetaவோட டிஃபரன்ஷியேஷன் என்ன? secant square theta. அப்போ which is secant square of root x into இந்த தீட்டா பிளேஸில் அகெயின் ரூட் இருக்குது, ரைட்? ரூட் எக்ஸ்ன்னு இன்னொரு ஃபங்க்ஷனாக இருக்குது, ரைட்? என்ன கான்செப்ட்? ஆக்சுவலி
tan thetaவை differentiate பண்ணிங்கன்னா you will get secant square theta. Okay, this is fine. Secant square theta முடிஞ்சு. அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். And again இந்த theta placeல root x இருக்கிறதால அதையும் நம்ம again differentiate பண்ணோம். அப்போ d by dx of root x வந்து நம்ம பண்ணணும். Then secant of tan of root x into tan root x into secant square of root x 1 by 2 root x. So that is your answer. Why it is 1 by 2 root x? X power 1 by 2. That is root x oda differentiation is this. Okay, yeah அப்படினு பாத்தீங்கன்னா root x நம்ம என்ன பண்ணலாம்? X power 1 by 2 னு எழுதலாமா? So x power 1 by 2 ஓட derivative we need. It is of the form x power n. So அப்போ என்ன வரும்? n x power n minus 1. Right, அப்போ 1 by 2 minus 1 என்ன வரும்? Minus 1 by 2. அப்போ 1 by 2 times x power minus 1 by 2. அப்போ நமக்கு என்ன தெரியும்? 1 by x னா x inverse எழுதலாம். அப்போ x power minus 1 by 2 டிவைடில் 1 by 2 னு எழுதிக்கலாமா? அப்போ 1 by 2 times x power 1 by 2 which is nothing but 1 by 2 root x. So that is what this final stage is. Right, இதுக்கப்புறம் எதுவும் பண்ண வேண்டாம், அவ்வளோதான் முடிஞ்சு. ரைட், ஸோ இதுதான் நம்மளோட ஐடியா. அப்போ இந்த கொஸ்டினில் சீக்கன் ஆஃப் டீட்டா இருக்குது, அந்த டீட்டா பிளேஸில் இன்னொரு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனில் அகெயின் ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் ரூட் எக்ஸ் இருக்குது. அப்போ 3 முறை இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம் கொஸ்டின் நம்பர் 4. ரைட், தென் கொஸ்டின் 5 என்னன்னு பாருங்கள். சைன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி டிவைடட் பை காஸ் ஆஃப் சிஎக்ஸ் ப்ளஸ் டி. ரெண்டும் வேறு வேறு இருக்குது வேரியபிள். ரைட், இதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? சைன் பை காஸ் டீட்டா, சைன் டீட்டா பை காஸ் டீட்டா ஈக்குவல் டு டேன் டீட்டா அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இதை டேன் டீட்டான்னு எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிடக்கூடாது. ரைட், அப்போ சொல்யூஷன் லெட் கொடுத்துருக்கிறத ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஒய் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி டிவைடட் பை காஸ் ஆஃப் சிஎக்ஸ் ப்ளஸ் டி எடுத்துட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இதை சைன் டீட்டா பை காஸ் டீட்டா, ஸோ தட் டேன் டீட்டா. அப்போ டேன் டீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா சீக்கண்ட் ஸ்கொயர் ஆஃப் டீட்டா அப்படின்னு போட்டு எழுதி முடிச்சிடக்கூடாது. எப்போ அதை பண்ணணும் அப்படின்னா, இங்கேயும் நமக்கு டீட்டா வேல்யூ இங்கேயும் டீட்டா வேல்யூ சேமாக இருக்குன்னா, இப்போ நமக்கு இங்கே டீட்டா வேல்யூ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, பட் ஹியர் இட் இஸ் டீட்டா வேல்யூ சிஎக்ஸ் ப்ளஸ் டி, ரெண்டும் வேறு வேறு. அப்போ நம்ம இது சேமாக இருந்தால் தான் டீட்டா வேல்யூ இங்கே ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இங்கே ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இருந்ததுன்னா விச் இஸ் ஈக்குவல் டு டேன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு எழுதிக்கலாம். பட் தேர் இஸ் நோ காமன் வேல்யூ, தே ஆர் டிஃபரண்ட். ரைட், ஸோ we have to do u by v quotient rule form. அப்போ u is nothing but numerator is nothing but sin ax plus b, v denominator is nothing but cos of cx plus d. Then derivative of this u dash, what is the derivative? Sin theta differentiate பண்ணிங்கன்னா cos of ax plus b into this ax plus b derivative is a. Similarly v dash differentiation cos theta, cos differentiate பண்ணிங்கன்னா will get minus sin x into cx plus d into the cx plus d derivative is nothing but c. That's it. So this is your v dash. Right, so what is your u by v the whole dash formula? V square v u dash minus u v dash. இந்த v square ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எழுதிருங்க, ஏன்னா மேக்ஸிமம் நம்ம இந்த v square ஸ்டேஜே விட்டுருவோம், இந்த ஸ்டெப்பே மறந்துடுவோம். v u dash minus u v dashன்னு எழுதி போட்டு ஆன்சர் எழுதிடுவோம். இட் இஸ் டோட்டலி ராங். ஸோ வாட் இஸ் யுவர் dy by dx? So denominator is nothing but v square. So your v is nothing but cos of cx plus d the whole square. Numerator v u dash, so v value is cos of cx plus d into u dash value a into cos of ax plus b minus opposite, that is this entry is minus opposite entry. Sin of ax plus b is nothing but your a value, and this is minus c into sin of ax plus d, sorry cx plus d, that is this term. Okay, so இதுதான் நம்மளோட இப்போதைக்கு வந்திருக்க சிம்பிளிஃபிகேஷன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா a into cos ax plus b into cos cx plus d. Similarly minus into minus plus, so c into sin ax plus b into sin of cx plus d. Right, divided by cos square cx plus d. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? cos of cx plus d the whole square இருக்குது, அதை வந்து நம்ம cos square of cx plus d அப்படின்னு எழுதிக்கிறோம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இதோட முடிச்சுக்கலாம். ரைட், இதை நம்ம ஃபர்தராக ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு கேட்டால் we no need to simplify. ரைட், ஸோ தட்ஸ் ஆல், இதோடவே நம்ம விட்டுறலாம். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் பார்த்துடலாம். 6th ஒன் என்ன அப்படின்னா, காஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் இன்டூ சைன் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் பவர் 5. ஸோ தட் இஸ் யுவர் 6th கொஸ்டின். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, ரெண்டுமே ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட்டில் இருக்க ஃபங்க்ஷன்லையும் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில்
பாலினாமியல்ஸ் வருது ரைட். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அப்போ லெட் y ஈக்குவல் டு காஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் இன்ட்டு சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட் ஒன்று யூ, ஏன்னா ப்ராடக்ட் ரூலை யூஸ் பண்ண போகிறதுனால ஃபஸ்ட் ஒன் யூ, செகண்ட் ஒன் வி, எது வேணால் யூன்னு மாற்றி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் யூ பை வி இருக்கப்போ நியூமரேட்டரில் இருக்கிறது யூ, டினாமினேட்டரில் இருக்கிறது வி அப்படின்னு எடுத்துக்கணும். இங்கே பிரச்சனை இல்லை, யூவியே எது வேணால் எடுத்துக்கலாம். தென் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், யூ டேஷ். ஸோ இப்போ காஸ் டீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் டீட்டா முடிஞ்சுது இன்டூ டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப். எக்ஸ் கியூபோட டிஃபரன்ஷியேஷன் 3x ஸ்கொயர். சிமிலர்லி வாட் இஸ் யுவர் வி டேஷ், இட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் எக்ஸ் பவர் என் ஃபார்மில் இருக்கா. அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா, அப்போ பவரில் இருக்க 2 ஃப்ரண்ட்டில் வரும். அப்போ 2 டைம்ஸ் சைன் எக்ஸ் பவர் 5 இது அப்படியே இருக்கும். அதாவது எக்ஸ் பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன, n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1 ரைட். இங்கே எக்ஸ் பவர் 2 இருக்குது, அப்போ என்ன வரும் 2xன்னு வந்துருமா. அப்போ 2 இன்டூ சைன் எக்ஸ் அப்படின்றது வந்துடும். இன்டூ இந்த சைன் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் எனக்கு என்ன வரும், சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் ஆஃப் எக்ஸ் ரைட். அடுத்து இந்த எக்ஸ் பவர் 5 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 5x பவர் 4 அன்டில் அந்த டீட்டாக்குள்ளே இருக்க டேர்ம் வரைக்கும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்கொயர் கியூப்லாம் வந்தால் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸ்கொயர் டேர்ம், அப்போ ஸ்கொயர் முன்னாடி வந்து சைன் பவர் எக்ஸ் பவர் 5 இன்டூ சைன் எக்ஸ் பவர் 5 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் எக்ஸ் பவர் 5, அதில் இருக்க டீட்டா எக்ஸ் பவர் 5 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 5x பவர் 4. ஸோ தட் யுவர் யூ டேஷ் இஸ் நத்திங் பட் மைனஸ் 3x ஸ்கொயர் இன்டூ சைன் எக்ஸ் கியூப் அண்ட் யுவர் வி டேஷ் இஸ் நத்திங் பட் மைனஸ் 2 இன்டூ 5 10. ஸோ 10x power 4 right, x power 4 sin x power 5 into cos x power 5. ஸோ இதை நீங்கள் ஃப்ரண்ட்டில் எழுதுருங்க இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட்டே. ஏன்னா அவசரத்தில் நம்ம எழுதுகிறப்ப இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி x power 9 அப்படின்ற மாதிரிலாம் எழுதிருவோம். ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ வாட் இஸ் யுவர் uv ஓல் டேஷ் ஃபார்முலா, uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ். தென் dy by dx is nothing but what is your u, cos x cube. So cos x cube into v dash answer 10x power 4 into sin x power 5 cos x power 5 plus v u dash. So v oda answer இங்க இருக்கு sin square of x power 5, u dash oda answer minus 3x x square into sin x cube right. So this is your u v dash plus v u dash. அப்போ இது உள்ள ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 10x power 4 into sin x power 5 cos x power 5 cos x cube. அப்போ cos x cube into sin x power 5 into cos x power 5 plus into minus 3x square into sin square x power 5 into sin of x power 3. So that's all for this question number 6 right. And that's all for this question. And இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ரைட். இன்னும் இந்த ஒரு எக்ஸசைஸில் நமக்கு ஒரு 4 ப்ராப்ளம்ஸ் இருக்குது ரைட். அதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் சால்வ் பண்ணி முடிச்சிருவோம் ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.